அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, நண்பர்களே மற்றும் ஆராய்ச்சியாளர்களே, இந்த காணொளியிலே நான் பேசப்போகின்ற தலைப்பு டூயிங் பிஹெச்டி சேலஞ்சஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் என்பதை பற்றி. அதாவது பிஹெச்டி பட்டம் வாங்குவதற்கு நாம் மேற்கொள்ளும் சவால்களும் அதற்கான தீர்வுகளும் என்பதை பற்றித்தான். சுருக்கமாக சொல்லப்போனால், பிஹெச்டி இனிமேல் செய்ய வருபவர்களுக்கும் ஏற்கனவே பிஹெச்டியை செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் ஏற்படும் பல துயரங்களை பற்றியும் மற்றும் அந்த இடர்பாடுகளை எவ்வாறு சமாளிப்பது என்பதுதான் இந்த காணொளியினுடைய சாராம்சம் என்று கூறலாம். பொதுவாக அனைத்து தரப்பு மாணவர்களுக்குமே ஏற்படும் சேலஞ்சஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ், இதை பற்றித்தான் தற்போது நாம் பேசவிருக்கின்றோம். தற்போது நான் ஒரு புள்ளி விவரத்தை தர விரும்புகின்றேன். 1920 இந்தியா முழுமைக்கும் பிஹெச்டி ஆய்வு பட்டத்திற்கு பதிவு செய்தவர்கள் வெறும் 12 பேர். ஆனால் தற்போது 2023-24 கல்வியாண்டில் பிஹெச்டிக்காக பதிவு செய்த மாணவர்கள் 1,17,000 இந்தியா முழுமைக்கும். இந்த கம்பேரிசனை ஒப்பிட்டு பாருங்கள். 2024 கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு கடந்து விட்டோம். இது ஒரு வளர்ச்சி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அப்போது உள்ள பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை மிக சொற்பமானது. தற்போது நிறைய பல்கலைக்கழகங்கள் இந்தியாவிலே வந்துவிட்டது. பிஹெச்டி ஆய்வு பட்டம் மேற்கொள்பவர்களும் அதிகமாகிவிட்டார்கள். இதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை. இந்த 1.17 லட்சம் பேரில் பெண்கள் கிட்டத்தட்ட 50 லட்சம், ஆண்கள் 60 லட்சம் என்று கூறலாம். ஆல் இண்டியா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன் என்று ஒரு பாடி, அதாவது ஒரு துறை இருக்கின்றது. அந்த துறை ஆண்டுதோறும் எவ்வளவு மாணவர்கள் உயர்கல்வியிலே படிக்கின்றார்கள், எவ்வளவு மாணவர்கள் பிஹெச்டி ஆய்வு பட்டத்தை மேற்கொள்கிறார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் அவர்கள் வெப்சைட்டிலே தருகின்றார்கள். அதன்படி 2021 மற்றும் 2022 தான் கடைசியாக நாம் பெறப்பெற்ற அந்த எய்ஷனுடைய ரிப்போர்ட். அந்த புள்ளி விவரங்களை தற்போது பார்ப்போம். எய்ஷ் 2021-22 புள்ளி விவரத்தின்படி கிட்டத்தட்ட இந்தியா முழுமைக்கும் 81.22% பேர் பிஹெச்டி ஆய்வு பட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றனர், பதிவு செய்துள்ளனர். இந்த பதிவுகளிலேயே முதலிடம் வகிக்கும் மாநிலம் எதுவென்றால் நம் தமிழ்நாடு தான். நம் தமிழ்நாட்டிலே மிக அதிகமான அளவிலே பிஹெச்டி ஆய்வு பட்டத்தை மேற்கொள்கின்றனர். இந்த வரிசையிலே இரண்டாவதாக உத்தரப்பிரதேசமும், மூன்றாவதாக கர்நாடகமும், நான்காவதாக டெல்லி பல்கலைக்கழகமும் வருகின்றது. மற்ற மாநிலங்கள் எல்லாம் அதன் பின் தான் ஒன்றொன்றாக வருகின்றது. அதிகமாக பிஹெச்டி பட்டங்களை பெறும் மாநிலமும் தமிழ்நாடு தான். அதே வரிசை தான். அடுத்து உத்தரப்பிரதேசம், அதன் பிறகு கர்நாடகா, அதன் பிறகு டெல்லி. 2020-21 எய்ஷ் ரிப்போர்ட் படி தமிழ்நாட்டிலே மொத்த பிஹெச்டி பட்டம் பெற்றவர்கள் 3206. அதில் ஆண்கள் 1713 பேர், பெண்கள் 1493 பேர். இதுதான் இந்தியாவிலேயே அதிக அளவிலே பிஹெச்டி பட்டம் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை. ஆனாலும் கூட 2015-16 எண்ணிக்கையை பார்க்கும்போது தமிழ்நாட்டிலே தற்போது டவுன்வர்ட் ட்ரெண்டிலே தான் இந்த புள்ளி விவரம் இருக்கின்றது. அப்படி என்றால்
2015-16 பட்டம் வாங்கியவர்களின் எண்ணிக்கையை விட 2021, 22, 23 பட்டம் வாங்கியவர்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகிறது. இது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இதில் நீங்கள் மற்றொரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். குவான்டிடேட்டிவ்லி தமிழ்நாடு முதலிடம் வைக்கிறது. ஆனால் குவாலிட்டேட்டிவ்லி இது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். இதை பற்றி நாம் பிறகு விவாதிப்போம். நான் ஏற்கனவே கூறியது போல இந்த காணொளியிலே நான் ஹைலைட் செய்ய விரும்புவது, அதாவது குறிப்பிட்டு சொல்ல விரும்புவது என்னவென்றால், இந்த மாணவர்கள் PhD ஆய்வை மேற்கொள்ளும் போது எந்தெந்த மாதிரியான துயரங்களை அனுபவிக்கின்றனர், அவர்கள் எவ்வாறு தங்களை தயார் செய்து கொள்ளவில்லை, அல்லது எந்த அளவிலே அவர்கள் தங்களை தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள், PhD வழிகாட்டிகள் அவர்கள் படும் துயரங்களையும் மற்றும் ஏகப்பட்ட நெருக்கடிகளை கல்வி நிலையங்கள் எவ்வாறு சந்தித்து கொண்டிருக்கின்றன என்ற விவரங்களையும் நாம் டார்க்கர் சைடாக பார்க்க இருக்கின்றோம். இந்த விஷயத்தை நான் 3 பிரிவுகளாக பார்க்க விரும்புகின்றேன். ஒன்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடு, மற்றொன்று அகடமிக் சைடு, மற்றொன்று பர்சனல் சைடு. ஆக இந்த 3 ஆங்கிள்ஸ், அதாவது கோணங்களில் நாம் இதை பார்க்கலாம். நான் இந்த காணொளியிலே தரப்போகும் விஷயம் ஒரு காமன் ஸ்கேலாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் PhD மாணவர்கள் படும் துயரங்கள் மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடுகிறது. உதாரணமாக டெல்லி பல்கலைக்கழகத்திலே ஆய்வுகளை மேற்கொள்ளும் மாணவர்களுடன் நம் பல்கலைக்கழகத்திலே, நம் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களிலே ஆய்வு செய்யும் மாணவர்களோடு அவர்களுக்குள்ள பிரச்சனைகளோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இரண்டும் வெவ்வேறு விஷயங்கள். ஏன் நாம் வெளிநாட்டில் PhD ஆய்வு பட்டத்தை மேற்கொள்ளும் மாணவர்கள் குவாலிட்டியுடன் நம் குவாலிட்டியை ஒப்பிட்டு பார்ப்பதே மிக தவறான விஷயம். அதற்கான காரணங்கள் ஏகப்பட்டது உள்ளது. சோஷியோ எக்கனாமிக், சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் என்று அதற்கு ஒரு காணொளி பத்தாது. இந்த மாநிலத்திலே, தமிழகத்திலே என்னென்ன பிரச்சனைகளை மாணவர்கள் சந்திக்கிறார்கள் என்பதுதான் இந்த காணொளியினுடைய மையக்கருத்து. முதலில் நாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் உள்ள பிரச்சனைகளை பார்ப்போம், அதாவது சவால்களை பார்ப்போம். இதை PhD ஆய்வு செய்ய பதிவு செய்யும் மாணவர்கள் இதை கவனித்தால் மிக நல்லது. ஏற்கனவே PhD செய்து கொண்டிருக்கும் மாணவர்களும் இதை கவனிக்க வேண்டும். அந்த நிர்வாக சவால்களில் முதலில் வருவது ஃபீ ஸ்ட்ரக்சர். ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் இது மாறுபட்டு நிற்கிறது. அரசு நடத்தும் பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் போன்றவற்றில் ஃபீ ஸ்ட்ரக்சர் ஒரு விதமாக இருக்குது. PhD ஆய்வு செய்யும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக்கொண்டே வரும் நிலையில் அரசு கல்வி நிறுவனங்கள் மட்டுமே போதாது. ஆகையால் தனியார் கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் கூட PhD பட்டங்களை தருகிறது. ஆனால் அந்த தனியார் பல்கலைக்கழகங்களிலே இருக்கின்ற ஃபீ ஸ்ட்ரக்சர் வேறு விதமாக உள்ளது. அது மிக அதிகமாக உள்ளது. ஆகையினால் இந்த ஃபீ ஸ்ட்ரக்சரை மாணவர்கள் எவ்வாறு சமாளிக்கின்றார்கள்? எல்லோருக்கும் நிதி சரியான அளவிலே கிடைப்பதில்லை. பல மாணவர்கள் ஃபெலோஷிப் இல்லாமலே தான் PhDயை செய்கின்றார்கள். அதாவது நெட் தேர்ச்சி அடைந்துவிட்டு UGC ஃபெலோஷிப் வாங்கும் மாணவர்களின் எண்ணிக்கை இந்திய அளவிலே மிக குறைவு என்று தான் கூறலாம். அதுவும் குறிப்பாக தமிழக பல்கலைக்கழகங்களிலே மிக மிக குறைவு. பல்கலைக்கழகங்களே தரும் ஃபெலோஷிப் என்று ஒன்று உள்ளது. அது மொத்தமாக சில லட்சங்களை அரசு ஒதுக்குகிறது, அதாவது UGC ஒதுக்குகின்றது. அந்த UGC தருகின்ற அந்த நிதியை அனைத்து PhD செய்யும் மாணவர்களுக்கும் பிரித்து தர முடியவில்லை.
ஒரு துறைக்கும் சொற்பமாக 1-2 மாணவர்களுக்கு தான் தர முடிகிறது. ஆக மீதமுள்ள மாணவர்கள் அனைவரும் எந்த ஃபெலோஷிப் இல்லாமல் தான் ஒர்க் பண்ணுகிறார்கள். இதிலே அவர்கள் பல செலவுகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. குறிப்பாக அக்காமடேஷன் பிரச்சனை, அவர்கள் ஹாஸ்டலிலே தங்குவது, அதற்கான செலவுகள், அந்த ஹாஸ்டலில் தங்கும்போது அவர்களுக்கு ஏற்படும் பல்வேறு இன்னல்கள். ஏனென்றால் ஹாஸ்டலிலே அவர்களுக்கு தனி ரூம் கிடைப்பதில்லை, பல்வேறு சலுகைகள் கிடைப்பதில்லை. இப்படியெல்லாம் பல்வேறு பிரச்சனைகள் அடங்கியுள்ளது இந்த ஃபீ ஸ்ட்ரக்சர் என்ற விஷயத்திலே. புத்தகங்கள் வாங்குவதற்கு கூட அலவன்சஸ் அவர்கள் பெற்றோரைத்தான் நாடி இருக்க வேண்டியிருக்கிறது. சுயமாக சம்பாதிக்க வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களைப் போல இங்கே வழி கிடையாது. அரசு நடத்தும் கல்வி நிறுவனங்களிலே ஒருவர் PhD முடிப்பதற்கு சாதாரணமாக ஒரு 1 - 3 லட்சம் வரை ஆகலாம். நான் 1 என்று கூறுவது ஃபெலோஷிப் வாங்கும் மாணவர்கள், 3 என்று கூறுவது எந்த ஃபெலோஷிப்பும் வாங்காத மாணவர்களுக்கு 3 வரை. அது ஓரளவு ரீசனபிள் அமௌண்ட் என்று கூறலாம். ஆனால் தனியார் பல்கலைக்கழகங்களிலும் தனியார் கல்லூரிகளிலும் PhD செய்யும் மாணவர்களுக்கு 7 - 15 லட்சம் வரை செலவாகிறது. அதிலே கலை புலத்திலே ஆராய்ச்சி செய்யும் மாணவர்களுக்கு சிறிதளவு பணம் குறைவாகவும், அறிவியல் புலத்திலே மற்றும் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் போன்ற ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்பார்களே, அதில் PhD ஆய்வு செய்யும் மாணவர்களுக்கு அதிக அளவிலேயும் தேவைப்படுகிறது. நெட் என்ற UGC நடத்துகின்ற அந்த தகுதி தேர்வில் தேர்ச்சி அடைந்தவர்களுக்கு மாதம் 35,000 ரூபாய் UGC தருகிறது. அந்த ஃபெலோஷிப் என்று சொல்லப்படுகின்ற UGC அலாட் செய்யும் மற்றொரு ஃபண்ட், அதாவது ஃபெலோஷிப் மிக குறைவு. அது ஒரு 10,000 ரூபாய் வரை தான் கிடைக்கிறது. அதுவும் ஒரு சில மாணவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கிறது. தற்போது பல்கலைக்கழகங்கள் அனுமதிக்கும் PhD ஆய்வு செய்யும் மாணவர்களின் எண்ணிக்கை ஒரு PhD வழிகாட்டி, அதாவது சூப்பர்வைசர் அல்லது கைடு என்பவருக்கு 8 கேண்டிடேட்ஸ் அலாட் செய்கின்றார்கள். அந்த 8 பேரில் 2 அல்லது 3 பேர் முடித்தவுடன் தான் மறுபடியும் ஒரு 3 பேர் அதற்கு வேக்கன்சியாக கருதப்பட்டு அதற்கு அவர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர் அடுத்தடுத்த வருடங்களிலே. இவ்வாறு இது அவர்களுடைய ரெகுலர் ஒர்க்லோடில் இது அடங்காது. அவர்கள் ரெகுலராக அவர்களுடைய நிரந்தரமான பணியான BA, MA போன்ற வகுப்புகளை 16 மணி நேரங்கள் அவர்கள் எடுக்க வேண்டும். இந்த PhD ஆய்வு என்பது ஒர்க்லோடில் அடங்காது. ஆகையால் இவர்களுக்கு பணிச்சுமை மிக அதிகமாக இருக்கிறது. பல ஆராய்ச்சி வழிகாட்டிகள் PhD செய்யும் மாணவர்களை பார்க்கும் நேரமே மிக கம்மியாக இருக்கின்றது. ஒரு PhD மாணவனை சென்று நீங்கள் கேட்டீர்களேயானால், நீ எப்போது கடைசியாக உன் PhD வழிகாட்டி கைடு அவர்களை பார்த்தாய் என்று கேட்டால் அவர் சொல்லுவார், கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு முன்பு அல்லது 4 மாதங்களுக்கு முன்பு என்று கூறுவார். இதுதான் உண்மை நிலைமை. ஏனென்றால் அவர் சந்திக்கவே அவருக்கும் நேரமின்மை. இந்த சூழ்நிலையிலே ஆசிரியர்கள் பணியாற்றுகின்றனர். அது ஒரு நிர்வாக கோளாறு. நிறைய பல்கலைக்கழகங்களில் இவர்களுடைய பேப்பர்ஸ் மூவ் ஆவது என்பது மிக மெல்ல நடக்கின்றது. சேஞ்ச் ஆஃப் கைடு, பேனல் ரிப்போர்ட் கொடுத்தவுடன் அந்த பேனல் உடனடியாக அனுப்பப்பட மாட்டாது. அது மாதக்கணக்கிலே அந்த பேனல் என்று சொல்லப்படுகின்ற அந்த எக்ஸாமினேஷனுடைய லிஸ்ட் என்று சொல்லப்படுகிற விஷயம் அந்த நிர்வாக கட்டிடத்திலேயே தூங்கும். பல மாதங்களுக்கு பிறகு அதை அனுப்புவார்கள். அதுவும் ஒரு கட்டாயம் ஒன்று இருக்கிறது. நாம் கொடுக்கும் பேனலிலே, அதாவது வழிகாட்டுகள் கொடுக்கும் பேனலிலே 3 உள்ளூர் ஆசிரியர்களும் 3 வெளிநாட்டில் படிக்கும் ஆசிரியர்களும் இருக்க வேண்டும் என்பது நியதி. அப்படி அந்த 3 வெளிநாட்டு ஆசிரியர்களுக்கு பல்கலைக்கழகங்கள் கொடுக்கும் ஊதியம், ஹானரோரியம், மதிப்பூதியம் அவர்களுடைய பண மதிப்பிற்கு
சொற்பமான அமௌண்ட். ஆகையினால் அவர்கள் அதை டிலே செய்கிறார்கள். இந்த சிக்கல்களை எல்லாம் தாண்டி மாணவர்கள் வருவது என்பது மிகப்பெரிய காரியம். ஒரு பக்கம் பண விரயம், ஒரு பக்கம் நேர விரயம், ஒரு பக்கம் ஆசிரியர்களுக்கும் இவர்களுக்குமே தொடர்பின்மையான ஒரு விஷயம். தற்போது பிஹெச்டி செய்யும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாக பல்கலைக்கழகங்கள் அதிகமான மாணவர்களை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுவதால் பல்கலைக்கழகத்திலே பணிபுரியும் ஆசிரியர்களால் எல்லா அப்ளிகன்ஸ்க்கும், எல்லா விண்ணப்பதாரர்களுக்கும், அது தேர்ச்சி அடைந்த விண்ணப்பதாரர்களுக்கும் வாய்ப்பு பல்கலைக்கழகத்தில் தரப்படுவதில்லை. அண்மையில் இருக்கும் அஃபிலியேட்டட் காலேஜஸ் என்று சொல்லப்படுகின்ற இணைப்பு கல்லூரிக்கு மாணவர்கள் ஒதுக்கப்படுகின்றனர். அந்த இணைப்பு கல்லூரிகளிலே ஒரு வசதியும் இருக்காது. பிஹெச்டி ஆய்வு செய்வதற்கான தகுந்த நூல்கள் அங்கே கிடைக்காது. அது மட்டுமல்ல, அது பெரும்பாலும் கிராமங்களிலே அமைந்திருக்கும். மாணவர்கள் அந்த மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். ஆராய்ச்சி மாணவர்கள், அவர்கள் ஹாஸ்டல் வசதி கிடையாது. அவர்களுக்கு பயண செலவு அதிகமாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் அது போன்ற அஃபிலியேட்டட் காலேஜஸில் வேலை செய்யும் பேராசிரியர்களுக்கு எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்காது. பல கல்லூரிகளிலே முதுகலை வகுப்புகளே கிடையாது. ஆனால் அந்த ஒரு வழிகாட்டி பிஹெச்டி பட்டம் பெற்றிருப்பார். அந்த காரணத்தினாலேயே அவருக்கு ஒரு 4 பிஹெச்டி ஆய்வு மாணவர்களை தருகின்றனர். அந்த ஆய்வு வழிகாட்டிகள் எந்த அளவுக்கு இந்த பிஹெச்டி மாணவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள் என்ற விஷயமே ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ இது போன்ற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்கள் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அடுத்தபடியாக நாம் அகடமிக் சைடை பார்ப்போம். நான் அகடமிக் சைடு என்று கூறுவது அந்த ஆய்வு மாணவருக்கும் அந்த வழிகாட்டிக்கும் உள்ள உறவுகள் என்று நான் கூறுவது அகடமிக் உறவுகள், ரிலேஷன்ஷிப் எவ்வாறு இருக்கிறது. அதில் முதலாவதாக நான் சொல்ல நினைப்பது, பிஹெச்டியை பற்றி எந்த ஒரு முன் யோசனையோ அல்லது ஒரு நல்ல அறிவையோ பெறாமல் தான் மாணவர்கள் பதிவு செய்கின்றனர். வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களே இருப்பது போல மாணவர்களுக்கு ஆய்வு செய்வதை பற்றி, அதாவது நான் கூறுவது அந்த ஓரியன்டேஷன் என்று கூறுவார்கள். அந்த ஓரியன்டேஷன் பெரும்பாலும் இல்லாமலே தான் அவர்கள் வருகின்றனர். ஸோ இந்த சுமை முழுவதும் யார் தலையில் விழுகிறது என்றால் வழிகாட்டியின் தலையிலே விழுகிறது. ஸோ அந்த வழிகாட்டி அவருக்கு ஓரியன்டேஷனையும் கொடுத்து தயார்படுத்துவது என்பதற்கு அவருக்கு நேரம் கிடையாது. இது ஒரு முதல் சிக்கல். ஏனென்றால் ஓரியன்டேஷன் என்பது முன்பே கொடுத்திருக்க வேண்டும். அது நம்முடைய பாடத்திட்டத்திலேயே இருக்க வேண்டும். உதாரணமாக வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களே கிரியேட்டிவ் ரைட்டிங் என்ற ஒரு விஷயம் அண்டர் கிராஜுவேட்டிலிருந்து தொடங்குகிறது. ஆனால் இங்கே அது போன்ற விஷயங்கள் கிடையாது. இந்த பாடத்திட்டத்திலேயே கிரியேட்டிவ் ரைட்டிங் என்று சொல்லப்படுகின்ற விஷயம் கிடையாது. ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக மத்திய பல்கலைக்கழகங்கள் அல்லது ஐஐடி போன்ற இடங்களிலே இருக்கிறது. ஆனால் பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளிலே இந்த பாடத்திட்டத்திலே இந்த கிரியேட்டிவ் ரைட்டிங் என்று சொல்லப்படுகின்ற விஷயம் கிடையாது. ஆகையால் அவர்கள் பிளாங்காக வருகிறார்கள். அந்த முதல் வருடத்திலே அவர்கள் ஏரியாவை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த ஏரியாவை தேர்ந்தெடுப்பது தான் மிக முக்கியம், பிஹெச்டி ஏரியா. அதற்கு இவர்களுக்கு போதுமான ஓரியன்டேஷன் கிடையாது. எல்லாவற்றிற்கும் கைடை நம்பியிருக்கின்றனர். சில சமயங்களிலே பிஹெச்டி வழிகாட்டிகள் பிஹெச்டி ஆய்வு செய்யும் மாணவர்களுக்கு ஃபோன் மூலமாகவே, தங்களுடைய மொபைல் மூலமாகவே பிஹெச்டி டாப்பிக்கை கொடுக்கின்ற நிலைமை இருக்கின்றது. இது எவ்வளவு பெரிய அபத்தம்! உதாரணமாக ஒரு ஏரியா ஆஃப் ரிசர்ச், அதை தேர்ந்தெடுப்பதற்கு மட்டுமே ஒரு மாணவன் 6 மாதங்கள் வரை அவன் கஷ்டப்பட வேண்டும்.
அதன் பிறகுதான் டாபிக். ஆனால் இது பெரும்பாலும் ஐடியலிஸ்டிக்காக நடப்பதில்லை. டாபிக் முதலிலேயே நிர்ணயிக்கப்படுகிறது. அதன் பிறகு மாணவன் சொல்ல ஒண்ணா துயரத்திற்கு ஆளாகின்றான். ஏனென்றால் அதை பற்றி அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. இது ஒரு சிக்கல். இது எல்லா இடத்திலும் நடக்கிறது என்று நான் கூற மாட்டேன். பல சமயங்களில் இது நடக்கிறது. பிஹெச்டி வழிகாட்டிகளுக்கும் சில சமயங்களிலே அந்த மாணவர்களை பற்றிய புரிதல் இல்லாமல் போகிறது. ஏனென்றால் அவர்கள் தாங்கள் எவ்வாறு ஆரம்ப காலத்திலே பிஹெச்டி செய்தோம், எப்படிப்பட்ட இன்னல்களை அனுபவித்தோம் என்பதையெல்லாம் மறந்துவிட்டு மாணவருடைய நிலைமையிலே இருந்து யோசிக்காமல் அவனிடம் அதிகமான அளவு எதிர்பார்ப்பது, அதில் அவன் ஃபெயில் ஆகும்போது உடனடியாக அந்த முதல் வருடத்திலே அவர்களுக்கு அந்த மாணவன் மீது இருந்த ஒரு அன்பு பாசம் எல்லாம் குறைய ஆரம்பித்து, அது சில நேரங்களிலே அவனை பார்ப்பதற்கே இவர்கள் விரும்புவதில்லை போல இவர்களுடைய ஆட்டிடியூடு இருக்கின்றது. அதை பெரும்பாலான சூப்பர்வைசர்ஸ் மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அவைலபிலிட்டி ஆஃப் புக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். தற்போது எவ்வளோ விஷயங்கள் வந்தாலும் கூட, இன்டர்நெட் யுகத்திலே நாம் வாழ்ந்தாலும் கூட, நாம் சில புத்தகங்களை அவசியமாக வாங்கியாக வேண்டியிருக்கிறது. அதற்கு ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதல் மாணவர்களுக்கு கிடைப்பதில்லை. அவர்கள் எதையோ படித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சொல்லப்போனால் முதல் வருடம், இரண்டாவது வருடம் என்றால் எனக்கு தெரிந்து சில மாணவர்கள் ஆராய்ச்சியை விட்டுவிட்டு குரூப் 1, குரூப் 2 போன்ற விஷயங்களுக்கு தங்கள் நேரத்தை செலவு செய்து கொண்டு அவர்கள் துறையிலேயே அமர்ந்திருக்கிறார்கள். ஒன்றையும் செய்வதில்லை. மூன்றாவது வருடம் முடியும் போது அவசரமாக அவர்கள் கட் அண்ட் பேஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற விஷயங்களை இன்டர்நெட்டிலிருந்து கட் பண்ணி பிறகு பேஸ்ட் செய்து ஏதோ ஒன்றை குக்கப் செய்து அவர்கள் தீசிஸ் என்ற பெயரிலே ஒன்றை சமர்ப்பிக்கின்றார்கள். இதுதான் நடக்கிறது பிராக்டிக்கலாக. இது ஒரு மாபெரும் துயரம். இது மாற்றப்பட வேண்டும். இதற்கு வழிகாட்டிகள் அவர்களுக்கு நல்ல ஒரு நாலேஜை கொடுக்க வேண்டும். ஆர்ஏசி என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் அந்த ஆர்ஏசி என்னும் ஆசிரியர் குழு 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு மாணவனுக்கு கூட்டப்பட வேண்டும். அவர்களுக்கு சிறந்த அறிவுரைகளை கூற வேண்டும். எந்த நோக்கத்திலே அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு ஒரு டைரக்ஷனை தர வேண்டும். ஆனால் பெரும்பாலான பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் ஆர்ஏசி என்பது முதலில் ஒரு தடவை, கடைசியாக சப்மிட் செய்யும்போது ஒரு தடவை தான் நடக்கின்றது. இது ஒரு இடர்பாடு. அடிக்கடி கூட்டப்பட வேண்டும். சில பல்கலைக்கழகங்களே ப்ரீ வைவா என்று ஒன்று நடக்கிறது. இன்னும் சில பல்கலைக்கழகங்களிலே ஒரு டாபிக் செலெக்ஷனுக்கே வைவா போன்ற ஒரு விஷயம் நடக்கிறது. அதில் எக்ஸ்பர்ட்ஸ் ஃப்ரம் அதர் யூனிவர்சிட்டிஸ் வருகின்றார்கள். இது பெரும்பாலும் மத்திய பல்கலைக்கழகங்களிலே நடக்கின்றன. அவர்களை ஒரு ரைட் டிரெக்ஷனில் அவர்கள் அட்லீஸ்ட் முடுக்கி விடுகின்றார்கள். இது பல பல்கலைக்கழகங்களிலும் நடக்கிறதா என்றால் இல்லை. டைம் கன்ஸ்ட்ரைண்ட் ஒரு முக்கியமான விஷயம். முதல் வருடத்திலே நீங்கள் எந்த ஏரியாவிலே நாம் செய்ய போகின்றோம் என்பதை பார்த்து நேரோ டவுன் செய்து எந்த டாப்பிக்கிலே நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை யோசித்து நீங்கள் ஒர்க் செய்ய வேண்டும். நிறைய படிக்க வேண்டும். தற்போது உங்களுக்கு ஏஐ டூல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் மிகவும் உதவிகரமாக இருக்கிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் என்றால் ஜி பூம்பா என்றவுடன் உடனே ஒரு தீசிஸ் வந்து உங்கள் கையில் விழுந்து விடாது. நீங்கள் சுயமாக சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தனை உங்களுடையதாக இருக்க வேண்டும். நீங்கள் அவ்வப்போது நோட்ஸ் டேக்கிங் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு புத்தகத்தை படித்துவிட்டு நோட்ஸ் டேக்கிங் என்று சொல்லப்படுகின்ற விஷயத்தை நீங்கள் ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டே வர வேண்டும். அதை ஷார்ட் லிஸ்ட் செய்ய வேண்டும்.
அதன் பிறகு நீங்கள் அந்த ஏஐ டூல்ஸை நாட வேண்டும். உதாரணமாக ஆர் டிஸ்கவரி என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஆர் டிஸ்கவரி என்பது நீங்கள் ஏரியா ஆஃப் ரிசர்ச்சை தேர்ந்தெடுத்துவிட்டு, நீங்கள் டாபிக் தேர்ந்தெடுத்துவிட்டு, உங்கள் நோட்ஸ் கம்ப்ளீஷனையும் முடித்துவிட்டு நீங்கள் அதை நாடினீர்களேயானால் அந்த டாபிக் சம்பந்தமாக அன்எக்ஸ்ப்ளோர்டு ரீஜியன்ஸ் அதற்கு கொண்டு உங்களை விடும். நீங்கள் அதையும் ரெஃபர் செய்து அழகான ஒரு முடிவெடுக்கலாம். ஆர் டிஸ்கவரி. அதன் பிறகு பேப்பர் பால் என்று ஒரு விஷயம் இருக்கிறது. அதுவும் ஒரு ஏஐ டூல் தான். அதில் இந்த நோட்ஸை எல்லாம் நீங்கள் எழுதினீர்களேனால் அது மிகவும் அழகாக உங்களுக்கு ஆர்கனைஸ் செய்து தரும். அதன் பிறகு உங்களுக்கு பல சப்போர்ட்ஸ் கிடைக்கும் அந்த டூல் மூலமாக. அந்த லாங்குவேஜ் கரெக்ஷன்ஸ் போன்றவற்றை மிக அழகாக அந்த டெக்னிக்கல் ரைட்டிங் என்று கூறுவார்கள். ஒரு தக்கையாக ஒரு கல்லூரிகளிலும் ஸ்கூல்களிலும் எழுதும் ஒரு காம்போசிஷன் ரைட்டிங் போல அல்லாமல் ஒரு பிஹெச்டி ரைட்டிங் போல அது உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். ஆனால் அது பிளேஜரிசம் அல்ல. ஆனால் பிளேஜரிசம் என்று சொல்லப்படுகின்ற அந்த விஷயத்தை கூட அந்த பேப்பர் பால் என்னும் அந்த ஆர்டிஃபிஷியல் டூல் சரி செய்து உங்களுக்கு தரும். ஆனால் ஐடியா உங்களுடையதாக இருக்க வேண்டும். இது போன்ற விஷயங்கள் தற்போது அவைலபிளாக இருக்கின்றன. இதை மாணவர்கள் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். 3வது வருடம் நீங்கள் முழுமையாக மிக அழகான நேர்த்தியான ஒரு தீசிஸை ரெடி செய்து சப்மிட் செய்ய வேண்டும். அப்பொழுது நீங்கள் அந்த டைம் கன்ஸ்ட்ரைன்ட் என்று சொல்லப்படுகின்ற விஷயத்தை தவிர்க்கலாம். அந்த இடர்பாடை தவிர்க்கலாம். பிஹெச்டியை 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று, முதலில் மெத்தடாலஜி. அந்த மெத்தடாலஜி எக்ஸாம் பாஸ் பண்ண வேண்டும். மெத்தடாலஜி என்பதிலே நீங்கள் எவ்வாறெல்லாம் எழுத வேண்டும் என்பதற்கு ஒவ்வொரு துறைக்கும் ஒரு கைடு என்று சொல்லப்படுகின்ற ஒரு வழிகாட்டி நூல் உள்ளது. அதை நீங்கள் நன்றாக படித்துவிட்டு ஏரியாவையும் படித்துவிட்டு நீங்கள் அந்த தேர்வை எழுத வேண்டும். அதில் தேர்ச்சி அடைய வேண்டும். 2வது பகுதி தீசிஸ் மேக்கிங். அந்த தீசிஸ் மேக்கிங் 3 வருடங்கள். நான் ஏற்கனவே கூறியது போல பல இடர்பாடுகள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் மீறி நீங்கள் கடைசியாக சப்மிட் செய்ய வேண்டும். அந்த 3வது பார்ட் என்பது வைவா ஊசி. அந்த வைவா ஊசி வரும்போது நீங்கள் எவ்வாறு அந்த வைவா ஊசியை ஃபேஸ் பண்ணுகின்றீர்கள்? இதில் பெரும்பாலான மாணவர்கள் என்னுடைய அனுபவத்திலே அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இல்லாமல் மிகவும் திணறுகின்றனர். அதை நீங்கள் நன்றாக வளர்த்து கொள்ள வேண்டும். அறிவியல் மாணவர்களுக்கு ஐடியாஸ் முக்கியம். அவருடைய இங்கிலீஷ் ஓரளவுக்கு சில தவறுகள் இருந்தாலும் கூட பரவாயில்லை. ஆனால் கிளாரிட்டி இருக்க வேண்டும், தெளிவு இருக்க வேண்டும். என்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், டெக்னாலஜி இது போன்ற மாணவர்கள் கூட இவ்வாறு தான். அவர்களுடைய சப்ஜெக்டில் அவர்களுக்கு எந்த அளவுக்கு டெப்த் இருக்கிறது என்று இருந்தால் போதும். அவர்கள் அந்த ஆங்கிலம் ஓரளவுக்கு அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் இருக்கும் பொழுது வந்துவிடும். ஆனால் ஹியூமனிட்டிஸ் இந்த மாணவர்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மிக அவசியமாகிறது. ஹியூமனிட்டிஸ் மாணவர்கள் மற்றும் லாங்குவேஜஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் போன்ற மாணவர்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் மிகவும் அவசியமாகிறது. அதை அவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அஃப்கோர்ஸ் the whole viva process is going to be for 1 hour or 2 hours at the maximum. ஸோ அதில் நீங்கள் உங்களுடைய ஸ்காலர்ஷிப்பை நிரூபிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் தீசிஸை டிஃபெண்ட் செய்ய வேண்டும். இதற்கு உங்களுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மிகவும் தேவை. அதை 1ஆம் ஆண்டிலிருந்தே நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக 3ஆம் ஆண்டிலே அந்த வைவா வரும்போது நன்றாக இருக்கும். ஆக இதெல்லாம் சில இடர்பாடுகள். அடுத்தபடியாக கடைசியாக நான் கூற வருவது பர்சனல் என்ற செக்ஷன். இந்த பர்சனல் என்ற செக்ஷன்
மிகவும் முக்கியமானது தான். பிஹெச்டி ஆய்விற்காக பதிவு செய்யும் மாணவர்கள் அனைவருமே பிஹெச்டியை முடிப்பதில்லை. பலர் பாதியிலேயே சென்று வருகின்றனர். அதற்கான காரணங்கள் பல. இதில் ஒரு சில காரணங்கள் நான் ஏற்கனவே கூறியது மாதிரி நிதிச்சுமை போன்றவை. அதன் பிறகு சில மாணவர்களுக்கு திருமணமாகி அவர்கள் குடும்பத்துடன் வசிக்க வேண்டிய நிலைமை. அப்படி குடும்பத்துடன் வசிக்கும்போது அவர்களுக்கு ஏற்படும் லைஃப் ஸ்டடீஸ் பேலன்ஸ் என்று கூறுவார்களே, அது பெரும்பாலும் நன்றாக அமைவதில்லை. அதன் பிறகு சில மாணவர்கள் சூப்பர்வைசி என்ற ரிலேஷன்ஷிப் நன்றாக இல்லாமல் பாதியிலே சென்று விடுகின்றனர். இதில் யாரையும் குறை கூற முடியாது. எவர் பக்கம் தவறு இருக்கிறது என்பதையே நாம் நிர்ணயிக்க முடியாது. இதை நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். எல்லா சூப்பர்வைசர்ஸையும் குறை சொல்ல முடியாது, எல்லா மாணவர்களையும் குறை சொல்ல முடியாது. ஏதோ சில காரணங்களால் அப்படியும் பிஹெச்டியை விட்டுவிட்டு மாணவர்கள் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அடுத்தபடியாக நான் ஏற்கனவே கூறியது போல டாப்பிக்கை சரியாக சூஸ் செய்யாமல் அவதிப்படுவது. ஏன் அகடமிக்கில் கொண்டு வராமல் நான் பர்சனலில் கொண்டு வருகிறேன் என்றால், சில மாணவர்களுக்கு ஒரு ப்ரீ நாலேஜ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கும். ஏதோ ஒரு ஃபேசினேஷனில் ஒரு டாப்பிக்கை எடுப்பார்கள், பிறகு அவதிப்படுவார்கள். ஆகையினால் அந்த ஆரம்ப காலத்திலேயே நீங்கள் நல்ல டாப்பிக்கை சூஸ் செய்ய வேண்டும். அப்போதுதான் நீங்கள் முடிக்க முடியும். சில மாணவர்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ஸ், சோஷியலி, எக்கனாமிக்கலி, டொமெஸ்டிக்கலி, இது காரணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த பர்சனல் விஷயங்களை எல்லாம் நீங்கள் ஓவர் கம் செய்வதற்கான தைரியம், மனோதைரியம் உங்களிலேயே இருக்க வேண்டும். இதெல்லாம் பர்சனல் சைட். ஸோ 3 விஷயங்களை 3 தலைப்புகளிலே நான் கூறியுள்ளேன். ஒன்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட், மற்றொன்று அகடமிக் சைட், மற்றொன்று இந்த பர்சனல் சைட். இந்த 3ஐயும் நீங்கள் ஓவர் கம் செய்ய வேண்டும். இந்த 3உடனும் நீங்கள் போர் செய்ய வேண்டும். அந்த போரிலே வெற்றி வாகை சூடி வர வேண்டும். அப்போதுதான் நீங்கள் பிஹெச்டி வெற்றிகரமாக வாங்க முடியும். நிச்சயமாக இன்றளவும் பிஹெச்டி டிகிரி என்பது ஒரு மதிப்பிற்குரிய ஒரு டிகிரி தான். நீங்கள் அதை முடித்தீர்களேயானால் ஒரு நல்ல பொசிஷனுக்கு நீங்கள் நிச்சயமாக செல்லலாம். ஆகையினால் இது நான் மிக உள்ளே செல்லாமல் ஆப்ஜெக்டிவான சில விஷயங்களை மட்டுமே இந்த காணொளியிலே உங்களுக்கு கூறியிருக்கிறேன். மேலும் பல காணொளிகள் நாம் பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.